முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1-7 முடிய. மண்ணுலகை ஆள்பவர்களே, நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள். ஆண்டவரை பற்றி நன்மனதுடன் நினைத்திடுங்கள். நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடுங்கள். அவரை சோதியாதோர் அவரை கண்டடைகின்றனர். அவரை நம்பினோர்க்கு தம்மை அவர் வெளிப்படுத்துகின்றார். நெறிகெட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும். அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அறிவிலிகளை அது அடையாளம் காட்டிவிடும். வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை. பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை. நற்பயிற்சியளிக்கும் தூய ஆவி வஞ்சனை நின்று விலகியோடும். அறிவற்ற எண்ணங்களை விட்டு அகன்று செல்லும். அநீதி அணுகுகையில் அது நாணி ஒதுங்கும். ஞானம் மனிதநேயமுள்ள ஆவி. ஆயினும் இறைவனை பழிப்போரை அது தண்டியாமல் விடாது. கடவுள் அவர்களுடைய உள்ளுணர்வுகளின் சாட்சி. உள்ளத்தை உள்ளவாறு உற்று நோக்குபவர் அவர். நாவின் சொற்களை கேட்பவரும் அவரே. ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 1-6 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது. ஆனால் ஐயோ, அதற்கு காரணமாய் இருப்போருக்கு கேடு. அவர்கள் இச்சிறியோருள் எவரையேனும் பாவத்தில் விழச் செய்வதை விட அவர்களது கழுத்தில் எந்திரக் கல்லை கட்டி அவர்களை கடலில் தள்ளிவிடுவது அவர்களுக்கு நல்லது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுடைய சகோதர சகோதரிகளுள் ஒருவர் குற்றஞ்செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள். அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக குற்றம் செய்து 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து, நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். திருத்தூதர்கள் ஆண்டவரிடம், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது: கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேருடன் பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.